40% ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு மேல ஹீட் ஸ்ட்ரோக்னால இந்த சம்மர் டைம்ல அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொல்லவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம எப்படி இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது? ஸோ அதுலேருந்து நம்மள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம நம்மளோட பாடி எப்படி வந்து நம்மளோட ஹீட்ட வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பாடி வந்து எப்படி வந்து ஹீட்ட ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமா ட்ரை பண்ணும். ஸோ ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங். ஸோ ஸ்வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து எப்போ வந்து ஹீட் அதிகமாகுதோ அப்போ வந்து ஸ்வெட் ஆகி ஸோ ஸ்கின்லேருந்து ஹீட்டை வந்து எவாபரேட் பண்ண வச்சு நம்மளோட பாடியை கூலிங் ஆக்க ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேசோ டைலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்து ஸ்கின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிளட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸோ நம்மளோட பாடியோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். இதே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து ஹீட் அதிகமாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னு சொல்றாங்க. நம்மளோட பாடினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து ஈடுகட்ட முடியாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளோட என்டையர் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதுலேருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து 12 to 3 PM இந்த மாதிரி ஹை பீக்கான வெயில் அடிக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே போகாம இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட பாடியோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு நார்மலான விஷயம் நினைச்சிடாதீங்க. இது வந்து ரொம்பவே ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி உங்க ஃப்ரெண்டுக்கு உடனே தெரியப்படுத்துங்க.